Hey squad, back to our channel. ஆக்சுவலாக ரொம்ப நாளுக்கு அப்புறமேட்டு இந்த வீடியோ பண்ணுறேன். உடம்பு சரியில்லாத போனப்போ லாஸ்ட்டாக வீடியோ பண்ணியிருந்தேன். ஆக்சுவலாக உடம்பு சரியில்லாமல் கூட இருந்தேன். ஆக்சிடென்ட் அப்போ கடைசியாக வீடியோ பண்ணியிருந்தேன். அதோட கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் பண்ணலான்றதுனால அந்த டைம் டியூரேஷன் எடுத்துக்கிட்டேன். ஆல்மோஸ்ட் 3 மந்த்தாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான் வீடியோ போட்டு. லாஸ்ட் வீடியோ ஒரு சின்ன அவேர்னஸ்க்காக என்னோடய ஆக்சிடென்ட் பற்றி நான் வீடியோ வந்திருக்கோம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நான் குணமாயிட்டேன், என் வண்டி கண்டிஷன் அதை பற்றின வீடியோ தான். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி என் வண்டியை பற்றின ஒரு ஃபுட்டேஜ் இருக்கு என்கிட்ட. ஸோ அந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த வீடியோ அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். அந்த வீடியோ போடுறேன், அதை பார்த்துட்டு முடிச்சுட்டு. எஸ்கார்ட் பார்த்தீங்கன்னா தெரியும், வண்டி ரொம்ப மோசமாக அது வாங்கி உடஞ்சி. நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னாலே தெரியும் 4K பெண்ட் ஆகிருக்கு. நான் அந்தளவுக்கு ஸ்பீடாக கூட போகலங்க, ஆனால் அது ஃபுல்லாக 4க்கு பெண்ட் ஆகி மாஸ்க் மொத்தமாக டேமேஜ் ஆகி பைப்லாம் உடஞ்சி ரொம்ப மோசமாகிடுச்சு. அது எப்படி சொல்கிறது, எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அப்படி பார்க்கும்போது நான் ஃபோட்டோவில் பார்க்கும்போது எனக்கு கண்ணு கலங்குற அளவுக்கு ஒரு மாதிரி மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு. இப்போ அதோட இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த பாட்டுங்க பார்க்க சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், சில பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். என்ன பாட்டு நானே சொல்கிறேன். இது நம்மளோட ஃபுட் பெடல் பிரேக், அதாவது பேக் பிரேக்குங்க, காலில் மிதிக்கிறது. இதோட பொசிஷன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இந்த பீஸ் பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த பீஸ் இந்த இடத்துல இருக்கணும். இது ஃபுல்லாக பெண்ட் ஆகி அதுதான் ஃபுல்லாக வளைஞ்சி நம்ம காலில் அந்த ஃபுல்லாக அந்த ஹோல்ஸ் கிரியேட் பண்ணது இந்த பீஸ் தாங்க. இதுதான் ஃபுல்லாகவே பெண்ட் ஆகி நம்ம காலில் சொருகுது. ஸோ இதனால தான் காலில் அவ்வளோ பெரிய ஒரு ஹோல்ஸ் ஓப்பன் ஆச்சு அந்த பீஸ் பட்டதுனால. அதோட அது எந்த அளவுக்கு ஃபோர்ஸ் இருந்திருந்தால் ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான மெட்டீரியல் பெண்ட் ஆகி நம்ம காலில் சொல்லி இருக்கோன்றது தான் எனக்கு ஒரு விதமான அதிர்ச்சியாக இருந்தது. அப்புறம் பார்த்தீங்கன்னா கை மேக்ஸிமம் ஹீல் ஆகிடுச்சு. ஷோல்டர் ஆல்மோஸ்ட் ஒரு 70% ஹீல் ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்ச நாள் 100% ஹீல் ஆனதும் நம்ம ட்ரிப்பு கிளம்ப ஆரம்பிச்சிடலாங்க. ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்பலாம் இல்லை, எனக்கு இந்த இடமும் டிஸ்லோகேட் ஆனதுனால அந்த ஆக்சிலரேஷன் கொடுக்கும்போது கண்டினியூஸாலாம் பண்ண முடியாது. ஒரு மேக்ஸிமம் ஒரு 20, 25, 30 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் தான் கண்டினியூஸ் ட்ரைவ் பண்ண முடியுது. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா பெயின் வந்துட்டுருக்கேன். ஸோ கொஞ்சம் அந்த ஒரு பேலன்ஸ் 30% சரியானதும் ட்ரிப்பு கிளம்பிடுவோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சின்னதான வீடியோஸ் கொஞ்சம் வெளியே போகிற இதுலாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் அப்படியே உங்களுக்கு வீடியோவாகவே வரும். அதோட அதை என் கூட சேர்ந்து நீங்கள் பார்க்கலாம், என் கூட சேர்ந்து நீங்கள் ட்ராவல் பண்ணலாம். அதுவும் ஆல்மோஸ்ட் ட்ராவல் மாதிரி தாங்க. சின்ன விஷயங்கள், சின்ன இடங்கள் அதெல்லாம் போய் சுற்றி பார்க்குற மாதிரி. சரி, ஓகே ஸ்குவாட். அதோட நான் இந்த வீடியோவில் என்னோடய வண்டியும் காமிக்கணும்னு நினைக்கிறேன். பட்டு இப்போ என்னால் காமிக்க முடியாது. ஏன்னா வண்டிக்கு என்ன ஆச்சு, நான் அதே வண்டி யூஸ் பண்ணுறேன்னா இல்லை வேறு வண்டி மாற்ற போகிறேன்னா இல்லை வேறு ஏதாவது வண்டியே டோட்டலாக ட்ராப் பண்ணிட்டு வேறு ஏதாவது சேஞ்ச் பண்ணி யூஸ் பண்ண போகிறோன்னா, அப்படி எல்லாமே உங்களுக்கு அடுத்த வீடியோவில் தான் வரும். இந்த வீடியோ என்னோடய ஆக்சிடென்ட் பற்றியும் பைக்கோட கண்டிஷன், அதாவது
வண்டி வந்து எப்படி இருந்ததுன்றதை காட்டுறதுக்காக தான். அதுவும் ரொம்ப முக்கியமான விஷயம், பஜாஜ் ஷோரூம் ரொம்ப பயங்கரமான ஷோரூம் அது. நம்ம வண்டியை கொடுத்தோம்னா வண்டிக்கு என்னாச்சு ஏதாச்சுன்றதே பார்க்காம அவங்களாவே ஒரு டிக்ளரேஷன் கிரியேட் பண்ணுறாங்க. எனக்கு வந்து வண்டி டிக்ளரேஷன் கொடுத்தது 38,000ங்க. அதுக்கப்புறம் செகண்ட் டிக்ளரேஷன் 17,000 கொடுத்தாங்க. அப்புறம் ஃபைனல் டிக்ளரேஷன் சொல்லி அது ஒரு 38,000 ஒன்று மாற்றி கொடுத்தாங்க. மாற்றி எனக்கு தலை சுத்தலை வந்துச்சுங்க. அது வந்து உங்களுக்கு இன்னும் தெளிவாக நான் அடுத்த வீடியோவில் ரொம்ப டீப் அண்ட் தெளிவாக சொல்கிறேன். அப்புறமேட்டு ஷோரூமுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி, அந்த சர்வீஸ், அப்புறமேட்டு அவங்களோட அந்த ஃபோன் பண்ணால் அது கொடுக்குற அந்த ரெஸ்பான்ஸ் எல்லாமே வேறு லெவலு, சொல்லவே முடியாது. எல்லாமே உங்களுக்கு அடுத்த வீடியோவில் தெளிவாக இருக்கும். ஸோ வெயிட் பண்ணி அடுத்த வீடியோவில் பாருங்கள். தென் ஓகே ஸ்பாட், இந்த வீடியோ வந்து அவ்வளோதான். இதை நான் இப்போ இந்த இடத்துல முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷோரூம் பற்றியும் இன்சூரன்ஸ் டீட்டெயில் பற்றியும் எந்த இன்சூரன்ஸுன்றதை பற்றியும் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். கண்டிப்பாக அந்த வீடியோவும் பாருங்கள், அதில் உங்களுக்கு தெளிவாக எல்லாமே இருக்குது. ஓகே ஸ்குவாட், நான் வீடியோ இந்த இடத்துல முடிச்சுக்கிறேன். பைக்கை சேஃப்டியாக ஓட்டுங்க, எங்கே போனாலும் சேஃபாக போங்க, சேஃபாக வாங்க. ரோட்டில் நீங்கள் நடந்து போனாலுமே கண்டிப்பாக சேஃபாக போங்க. நான் நிறைய இடத்துல பார்க்குறேன். இப்போது நான் வண்டி ஓட்டாமல் இருந்த அந்த 3 மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து பார்த்துட்டேன். ஸோ வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. அதனால் ரொம்ப சேஃபாக இருங்க, எல்லா இடத்துலையும் சேஃபாக இருங்க, எப்பயுமே சேஃபாக இருங்க. இப்போ எப்படி எங்கே என்ன டேஞ்சர் வரும்னு யாருக்குமே தெரியாது. ஸோ சேஃபாக இருங்க, சேஃபாக போங்க, சேஃபாக வாங்க. ஓகே ஸ்காட், பாய்.